ஹாய்மா, வணக்கம். நான் உங்கள் மகா. 7வது படத்தில் 4வது கணக்கு. தடிமன் 2 மீட்டர். தடிமன்னா திக்னஸ் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஓர் உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வண்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வண்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வண்ணம் பூச எத்தனை லிட்டர் வண்ணம் தேவை? இப்போ சுரங்கப்பாதை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு உருளை வடிவம் இருக்கும். இந்த அளவுக்கு காங்கிரீட் பண்ணணும். நமக்கு இந்த அளவுக்கு கட்டணம் கட்டுவாங்க, இல்லைன்னா எதனா கொண்டு வந்து எடுக்குவாங்க. இதுதான் அதனுடைய தடிமன். படம் அது மாதிரி வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போது இதுதான் ஒரு சுரங்கப்பாதை அப்படின்னு சொன்னால், இது பேர் இந்த மையப்புள்ளியிலிருந்து இதுக்குள்ளது பெரிய வட்டத்துக்குள்ளதுன்னா சொல்லுவோம் வெளிப்புற ஆரம். இங்கே இருக்கிறது என்னம்மா உட்புற ஆரம். அப்போ வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் லெட்டர் ஆர்னு சொல்லணும். உட்புற ஆரம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த சின்ன வட்டத்துக்குள்ள அது வந்து ஸ்மால் லெட்டர் ஆர்னு சொல்லுவோம். சரி, கேபிட்டல் லெட்டர் ஆர் வேணும்னா என்ன பண்ணோம், அந்த ஸ்மால் லெட்டர் ஆர் கூட இந்த தடிமனை சேர்க்கும் போது நமக்கு கேபிட்டல் லெட்டர் ஆர் கிடைக்கும். அப்போது தடிமன்றது இந்த திக்னஸ். இந்த திக்னஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உட்புற ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட விவரங்களை நம்ம எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டே போயிட்டு இது பண்ணலாம்ப்பா. என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உட்புற அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு உட்புற ஆரம் தடிமம்லாம், வெளிப்புற ஆரம் தடிமன், இது மாதிரி வார்த்தைகள் வந்தாவே அது உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளையின் தடிமன். தடிமன்னா சொல்லுவோம் திக்னஸ்ன்னு சொல்லாமா. T = 2 மீட்டர். உட்புற ஆரம். உட்புற ஆரம் ஸ்மால் லெட்டர் R = 6 மீட்டர். This implies வெளிப்புற ஆரம். இதிலேருந்து நமக்கு தெரிய வேண்டியது வெளிப்புற ஆரம். எல்லாம் இங்கே கூட எழுதிக்கோங்க. வெளிப்புற ஆரம். வெளிப்புற ஆரம் நமக்கு தரல, அதனால் this implies பண்ணலாம். இதிலிருந்து கேபிட்டல் லெட்டர் R = படத்தில் சொன்னோம் இல்லையா, உட்புற ஆரத்தையும் 2 தடிமனையும் கூட்டிட்டோம்னா நமக்கு வெளிப்புற ஆரம் கிடச்சா. அப்போ 2ஐயும் கூட்டிக்கோங்க, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை மீட்டர் வந்துடும், 8 மீட்டர். உயரம் 25 மீட்டர். உயரம் நான் சொல்லுவோம் H = 25 மீட்டர். நல்லா கவனிக்குமா, இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். ஸோ எல்லா யூனிட்டுமே சமமாக வரணும். ஸோ பெயிண்ட் அடிக்கிறாங்க, உள்புற மற்றும் வெளிப்புறங்களுக்கு வர்ணம் பூசுகிறாங்க. அந்த வர்ணம் பூசுறது என்னன்னா, இதான் ஒரு சுரங்கப்பாதைன்னு வச்சுக்கலாம். படம் ஏற்கனவே போட்டேன். பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதோ இதுக்கு ஃபுல்லாக அடிப்பாங்களா, இந்த உள்ள தான் பூந்து போக போகிறோம். நம்ம இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணி போக போகிறோம். இது ஃபுல்லாக அடிப்பாங்களா. ஸோ அதை என்ன சொல்லுவோம் நம்ம, வலைப்பரப்பு. அப்போ உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு உருளையினுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா, உருளையின் வலைப்பரப்பு. உருளையின் வலைப்பரப்பு = 2πr × h சதுர அலகுகள். இப்போ உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்புனா இதுக்கு நமக்கு ஆரத்துக்கு பதிலாக எத்தனை ஆரம் இருக்குது, 2 ஆரம். ஒரு ஸ்மால் லெட்டராக இருக்கும், ஒன்று கேபிட்டல் லெட்டராக இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி ஆக போகுது அப்படின்னு சொன்னால், கேபிட்டல் லெட்டர் R + ஸ்மால் லெட்டர் R × h. இல்லைங்க சொன்னா வெளிப்புற வலைப்பரப்புனா, வெளிப்புற பெரிய உருளையினுடைய வலைப்பரப்புனா வரும் 2π கேபிட்டல் R × h. உட்புற உருளையினுடைய வலைப்பரப்புனா வரும் 2πRh. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டிக்கிட்டா 2πh பொதுவாக இருக்குது. 2π பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போடணும். இங்கே R இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு R இருக்கும். இந்த ஹெச் காமனாக இருக்குது, இங்கே வச்சாலும் ஓகே, இங்கெல்லாம் வெளியே வச்சாலும் ஓகே. அதான் அந்த ஃபார்முலா தான். ஆருக்கு பதிலாக 2πRhல ஸ்மால் லெட்டர் ஆருக்கு பதிலாக நீங்கள் கேபிட்டல் R + ஸ்மால் r போட்டிங்கன்னா ஆன்சர் ஓவர் வந்துடும். உங்களுக்கு ஃபார்முலா ஓவர் ஆகிடும். பரப்பளவு எழுதும்போது என்ன எழுதணும் சாமி, சதுர அலகுகள். 2 × நான் பை போடும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு இது 22/7 அந்த மதிப்பு, பையனுடைய மதிப்பு நீங்கள் போட்டிங்கன்னா 7ஆம் வாய்ப்பு எதுனா இதில் வருதா சொல்லிட்டு பார்க்கணும்னு சொன்னேன். சப்போஸ் வரதுன்னா கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம போட்டுக்கலாம். 2 ×
பையனுடைய மதிப்பு 2/7. ஆறையும் கூட்டணும். ஸ்மால் லெட்டர் ஆர் கேபிட்டல் லெட்டர் ஆர்? ஸ்மால் லெட்டர் ஆர் 6, கேபிட்டல் லெட்டர் ஆர் 8, ரெண்டுத்தையும் கூட்டினா 14. ஸோ 14 வந்துருச்சா? 8 14 இன்ட்டு ஹெச்சினுடைய மதிப்பு 25. இங்கே பாரு சாமி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பக்கத்தில் இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா 14 வந்துடும். ஸோ நடுவில் பெருக்கல் வருது, குறுக்கு அடித்து கொடுக்கலாம். 1 7 2 7 14. இங்கே 2 25 சேர்ந்தால் எவ்வளோமா வந்துடும்? 50 இன்ட்டு 2 4 2 4 5 20 மீதி 2 5 20 ரெண்டும் 22. ஏதோ ஒரு 0 இருக்குது. 2200 சதுர மீட்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 சதுர மீட்டருக்கு 10 சதுர மீட்டருக்கு எவ்வளோ பெயிண்ட்டு? 1 லிட்டர் பெயிண்ட்டு யூஸ் ஆகுது. அப்போ எத்தனை 10 இருக்குது பாருங்கள். 10ல் எத்தனை முட்டை? ஒரு முட்டை போச்சா? எத்தனை 10 இருக்குதுங்க? 220 சதுர மீட்டர் இருக்குது. therefore நம்ம எழுத வேண்டியது 10 சதுர மீட்டருக்கு ஆகும் வர்ணம். 10 சதுர மீட்டருக்கு ஆகும் வர்ணம் ஈக்குவல் டு 1 லிட்டர். அப்போ 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்க, என்ன பண்ணோம்? நம்ம பெருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ எத்தனை 10 இருக்குது? 220 10. 220 சதுர மீட்டருக்கு ஆகும் பெயிண்ட், ஆகும் வர்ணம், இல்லை தேவையான வர்ணம் ஈக்குவல் டு 220 இன்ட்டு 1 லிட்டரா? அப்போ எத்தனை லிட்டர் தேவைப்படும்? 220 லிட்டர். அவ்வளோதான். 10 சதுர மீட்டருக்கு 1 லிட்டர்னா 220 சதுர மீட்டருக்கு எவ்வளோ? 220 லிட்டர் தேவை. ஓகே சாமி, தேங்க்யூம்மா.